எல்லோருக்கும் வணக்கம். அதாவது ஒரு மனுஷன் வந்து உலகத்தில் என்ன வந்து சாதிச்சாதான் முக்கியம் தவிர வந்தார் சென்டர் அப்படி இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய இழப்பு. அவரை பற்றி அந்த சின்ன படம் ஷூரில் பார்க்கும்போது அவருடைய ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. இவ்வளோ பெரிய மனிதர் அவர், பெரிய பெரிய அவருடைய ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது எனக்கு ஒரு திரும்பி இவ்வளோ பெரிய மனுஷன், இவ்வளோ பெரிய மனிதர்கிட்ட வந்து நான் வந்து அசோசியேட் ஆகியிருந்தேன். நான் இண்டஸ்ட்ரியில் வரும்போது அப்போ அப்பாவுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர். ஸோ எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் சொல்கிற மாதிரி அவர் குடும்பத்தில் எல்லார் குடும்பத்திலும் ஒன்றா இருந்திருக்காரு. அவருடைய இழப்பு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இழப்பு தான். அண்ட் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னோட சார்பாகவும் என்னோட தந்தை சார்பாகவும் மிகப்பெரிய, அதாவது இது வந்து நம்ம அவங்களோட குடும்பத்தில் வந்து இருந்து நம்ம இங்கே வெளியிலேருந்து உணர முடியும் தவிர அது அந்த இழப்பு வந்து நம்ம வந்து என்ன சொன்னாலும் அது உங்களுக்கு பெரிய இழப்பு தான். ஸோ அவரோட ஆத்ம சாந்தி எல்லாரும் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேலாக நேர்மையாளராக மட்டுமே சினிமாவில் இருந்து போராடி தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய ஒரு ஒப்பற்ற மனிதர் அண்ணன் கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நான் சினிமாவில் நடிப்பதற்கு முன்பாக அவரை ஓரிரு முறை சந்தித்திருக்கிறேன். நான் அறிமுகமான முதல் படத்தில் இருந்து அவர் கூட ரொம்ப அன்பா பழகிறதுக்கு பல வாய்ப்புகள், பல சந்தர்ப்பங்கள், மறக்க முடியாத நினைவுகள். இதில் என்ன ஒரு பெரிய ஒரு சோகமான நிகழ்ச்சின்னா, இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களையும் பத்திரிகையாளராக, தயாரிப்பாளர்களாக, இயக்குநர்களாக, நண்பர்களாக, திரையுலகம் சம்பந்தப்பட்ட கலைஞர்களாக நான் பார்த்திருக்கேன், பழகியிருக்கேன். நம்ம எல்லாருக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான குணம் என்னன்னா, எல்லாருமே நட்சத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அது நம்ம தொழிலில் ஒரு ட்ரேடுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். எது வியாபாரம் ஆகிறதோ அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். முதல்ல எனக்கு தெரிஞ்சு, ஒருவேளை அதற்கு முன்னாடி அப்படி இருந்ததா அந்த பழக்கம் அப்படிங்கிறது தெரியல, கிளாமர் டைரியில் புஸ்தகத்தை பிரித்தா முதல்ல இருக்கக்கூடியது அன்றைய வியாபாரம் ஆகக்கூடிய நட்சத்திரத்துடைய ஃபோட்டோ இருக்காது, நாம் எல்லோரும் வணங்கக்கூடிய தெய்வத்துடைய ஃபோட்டோ இருக்கும். அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் அவர் டைரி போட்டிருப்பார். அண்ணன் சங்கிலி முருகன் சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமாக சொன்னார். இந்த டைரியை வெறும் முகவரிக்காக மட்டும் பயன்படுத்திடாம நல்ல நேரம் பார்த்துக்கிறதுக்கு, சுபகாரியங்கள் நடத்துறதுக்கு அவைகளெல்லாம் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வந்து சினிமாவில் பிஆர்ஓவாக இருக்கிறேன், யார் வேண்டுமானாலும் எந்த நட்சத்திரத்திற்காகவும், எந்த நடிகர்களுக்காகவும், எந்த கலைத்துறை வல்லுநர்களுக்காகவும் என்னை அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லாமல், நல்ல விஷயங்கள் நடக்கணும் என்ற நல்ல எண்ணம் அந்த பெருமகனாரிடம் எப்பொழுதுமே இருந்தது. அதனால தான் அவரால் மஞ்சள் முகமே வருக அப்படிங்கிற ஒரு படம் தயாரிப்பாளராகவும் காட்ட முடிந்தது. மிகப்பெரிய நிறுவனமான ஏவிஎம் போன்ற பெரிய நிறுவனங்களில் பணியாற்ற முடிந்தது. இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரிலிருந்து புதிதாக வரக்கூடிய இயக்குனர்கள் வரைக்கும் அத்தனை பேரிடமும் எளிமையாகவும் மிக நேர்மையாகவும் பழகுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. இந்த படப்பதிவில் மிக அற்புதமாக சொன்னார் கமல் சார். ரொம்ப ஒரு பிரமாமான ஒரு வார்த்தை சொன்னார், எங்களுக்கு அது தாங்க முடியாத ஒரு விஷயத்தை பதிவு செய்தது. இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருந்துகிட்டு இருக்காருங்கிறத நினைக்கும் பொழுது வேதனை அளிக்கிறது அப்படின்னு சொன்னார். தயவு செய்து இனி வரும் காலங்களில் பிஆர்ஓக்களுடைய நிலை உறுதியாக உயரும் என்பதற்கு அண்ணனுடைய வாழ்வு ஒரு எடுத்துக்காட்டாக அமையட்டும். கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஒரு மனிதர் எந்த நேரத்திலும் உற்சாகமாகவும், எந்த நேரத்திலும் அடுத்தவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாகவும், எந்த நேரத்திலும் சோர்வடையாமலும் வாழ்ந்த வாழ்வு எல்லோருக்கும் ஒரு பாடமாக அமைந்து இங்கு வந்திருக்கக்கூடிய மற்றும் கலை உலகத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் உயர்ந்த ஒரு வாழ்க்கையை அமைத்து தருகின்ற பொழுதும், மகிழ்ச்சியான தருணங்களிலும், உற்சாகமான வேளைகளிலும், நம்மை நாமே எப்படிப்பட்ட சோதனையான காலகட்டத்திலும் நேர்மையாக வாழ முடியும் என்ற எண்ணங்கள் தோன்றுகின்ற பொழுதெல்லாம் அங்கெல்லாம் அண்ணன் கிளாமர் கிருஷ்ணமூர்த்தியினுடைய புகழ் வாழ்ந்து கொண்டிருக்கும். வணக்கம். மண்ணை விட்டு மறைந்தாலும் நல்ல நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக திரையுலகத்தை சார்ந்த நல்ல இதயங்களிலெல்லாம்
இன்றைக்கும் நிறைந்திருக்கக்கூடிய அமரராகிவிட்ட கிளாமர் ஐயா அவர்களுக்கு இந்த மலர் தூவி அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதற்காக தான் நான் முக்கியமாக வந்தேன். கருத்துக்களை பதிவு செய்வதற்கு எத்தனையோ மேடை கிடைக்கும். ஆனால் அந்த இடத்தெல்லாம் போய் பதிவு செய்கிறதை விட இந்த இடத்துல நான் வந்து பதிவு செய்வதற்கு காரணம், நான் பேச வரல. உண்மையிலே மனதார அவருக்கு அவர் மறைந்த அன்று நான் என்னை பொறுத்தவரை என்னோட மனதில் யாருக்கு ஒரு சரியான இடம் இருக்கோ, அவர்களுடைய மறைவு இருந்தால் இல்லை சரி, அவங்களுக்கு சம்மந்தப்பட்டது நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் கலந்துக்கிறத என்னோட வாழ்க்கையில் எனக்கு நேரம் மட்டும் இறைவன் அந்த தருணத்தை கொடுத்தால் இதுவரைக்கும் நான் அதை கடைபிடித்து வந்திருக்கின்றேன். அவருடைய மறைவுக்கே நான் போய் ஒரு மலர் மாலையை வைத்து மரியாதையை செலுத்த வேண்டும் என்று கருதினேன். எனக்கு அன்றைக்கு அந்த தகவல் கொஞ்சம் தாமதமாக கிடைத்தது. ஆனால் அதை இன்றைக்கு நிகழ் செய்வதற்கு ஏற்ப இன்றைக்கு இறைவன் ஒரு தருணத்தை கொடுத்ததால் அந்த நான் மலர் மாலையோடு வரவா என்று கேட்டேன். இந்த மாலை நேரத்தை விட ஒரு மாலை மோடு வர வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் சொன்னார்கள், இங்கே மலர் தீவை நீங்கள் அஞ்சலி செலுத்தி விட்டு சில வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொன்னவுடன் நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து எனக்கு முன்னாடி பேசுனது அத்தனை பேருமே, அது அன்பாலய பிரபாகரன் சரி, நம்முடைய கலைப்புலி சேகரன் சேரன் சரி, நம்முடைய முன்னாள் தயாரிப்பாளர் சங்க தலைவர் அன்புக்குரிய நம்முடைய முரளிதரன் ஐயா இருந்தாலும் சரி, நண்பர் சார்லியாக இருந்தாலும் சரி, நடன இயக்குனர் பாபா சரி, பத்திரிகையாளர் குணசேகரன், நிறைய பேர் பேசியிருக்காங்க, கருமாரி கந்தசாமி போன்றவர்கள், எல்லாத்தையும் விட நம்முடைய சித்ரா லட்சுமணன், இப்படி பல பேர் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுற இதில் இந்த அரங்கத்தில் இங்கே எவ்வளவு பேர் நிறைந்திருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, இவர் யாராருடைய இதயங்கள் எல்லாம் நிறைந்திருக்கிறார் என்பதை பார்ப்பதற்கு வந்து ஒரு இது ஒரு இதை இவருக்கு பேசும்போது நல்லா சொன்னார் நம்ம டிபி கஜேந்திரன். ஒரு மனுஷன் வாழும்போது எப்படி வாழறாருங்கிறது முக்கியம் இல்லை, வாழும்போது யாருக்குமே அவங்கள பற்றி எஸ்டிமேஷனே தெரியாது. சில நேரம் காரியம் நடந்தால் சில பேர் வாழ்த்துவான். அதுவும் சினிமா உலகத்தில் இங்கே சார்லி சொன்ன மாதிரி, சார்லி ஒரு அருமையான கருத்து சொன்னார். இவர் வாழ்ந்தார், அவர் அது செஞ்சார், இது செஞ்சார் அப்படின்னு பேசுறதுலாம் ஒரு மனிதன் மறைந்த பிறகு அல்வா கொடுப்பான். ஏன்னு கேட்டால் அவர் போயிட்டாரு, இவன் இப்போ பேசுகிற எவன் பார்க்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கிளாமரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இதாக சொல்லணும்னு சொன்னால், நான் திரைப்பட உலகத்தில் சார்லி சொன்ன மாதிரி நானும் திருவள்ளிக்கேணியில் 40 நல்ல தம்பி தெருவில் தான் தங்கியிருந்தேன். நான் இந்த சினிமா உலகத்தில் முன்னேறி வருவதற்கு முன்னாடி அந்த காலகட்டத்திலேருந்து எனக்கு தெரியும். அவர் சொல்கிற மாதிரி ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன், மறைந்து விட்ட மதிவொலி ஐயா, அந்த அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய திரைஞானி போன்ற அவர்களெல்லாம் பார்க்கும்போது நான் கிளாமரை பார்ப்பேன். என்னோட பிஆர்ஓ ரெகுலராக அப்போ எனக்கு வந்து விபி மணி தான் பணியாற்றினார். இவர் என்னோட படங்களில் பணியாற்றவில்லை, நான் இசையமைத்த படங்களில் கிளாமர் எனக்கு பணியாற்றுகிறார். அது நம்முடைய இயக்குனர் ராமநாராயண் சார் படம் நான் இசையமைத்த போது கருமாரி கந்தசாமி தெரியும். அதே போன்று நான் இசையமைப்பாளராக பணியாற்றிய படங்கள்ல பணியாற்றியவர். அப்பதான் அவர்கிட்ட எனக்கு பழக்கத்துக்கு வாய்ப்பு கிடைச்சது. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால் இவருக்கு கிளாமர்னு ஒரு பட்டம் கிடைச்சிருக்குன்னா அதுவே ஒரு வாழ்க்கையில் செஞ்ச பெரிய பாக்கியம். எல்லாரும் சொன்னாங்க, திருவல்லிக்கேணியில் ஒரு சாதாரண இடத்துல அவர் வாழ்ந்திருக்கிறாரு, அவர் பெருசா சொத்து சேர்க்கல. அவர் வந்து சொத்து வாங்குவான், மனிதன் விற்பான். அவன் சம்பாதிக்கக்கூடிய சொத்து, அவன் போடக்கூடிய வித்து, அதான் பெற்றெடுத்தக்கூடிய பையன். அந்த மகன் என்ற வித்தாக இன்னைக்கு சத்யா இருக்கிறாருன்னா உண்மையில அவர் இன்றைக்கு ஒரு தூணா இருக்கிறாரு. அதோட நம்மளுடைய விஜய் முரளி அவருடைய அவருக்கு வாழ்க்கையில் கிடைச்ச மகன் மருமகன் 2 தூண்கள், 2 கண்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மகனையும் ஒரு மருமகனையும் மகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை உருவாக்கின ஒரு மனிதராக, எல்லாத்துக்கும் மேல ஒரு 45 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு திரையுலகத்தில் ஒரு வாழ்க்கை, 1000க்கு மேற்பட்ட படங்கள்ல இது பண்ணியிருக்கிறார். இப்ப வரலாற்றை புரட்டினா, நான் எம்ஏ வரலாறு படிச்சவன். இந்த மஞ்சள் முகமே வருகிற படத்துல ஒரு பிஆர்ஓ வந்து முதலா தயாரிப்பாளர் ஆனார் என்று சொன்னால் அந்த வரலாற்றிலே இவரிடம் பிடித்திருக்கிறார். நம்மளுடைய சித்ரா எல்லாம் வந்து பின்னாடி வந்து ஒரு பிஆர்ஓக்கள்ல படம் எடுக்கிறான்னா அதுக்கு ஒரு பெரிய வரலாறு சித்ரா லட்சுமணன் அவருடைய சகோதரர்கள். ஆனால் அதற்கு முன்பே ஒரு பிஆர்ஓக்களோட இருந்து ஒருத்தர் படம் எடுத்திருக்காருன்னா அது வந்து கிளாமர் தான் அப்படின்ற ஒரு இடத்தை அவர் பிடிச்சாரு. அதை நம்மளுடைய இயக்குனர் குகநாதன் உருவாக்கினார். அது நான் வந்து சாதாரண ஒரு ரசிகனா இருந்து சேகரித்த தகவல். இப்படி ஒரு 1000க்கு மேற்பட்ட ஒரு படங்கள்ல பணியாற்றி
எல்லாரத்தை விட இவர் தான் இப்போ வந்து என்னோட படத்தில் வந்து ஒரு பிஆர்ஓ வேலை செய்யல, எனக்கு நல்ல நட்பு, நல்லா பழகுவார். அப்போ வந்து அவரும் பிஆர்ஓ மணி ஃப்ரெண்டு, பிஆர்ஓ மணிகிட்ட எனக்கு டிஆர் படத்தில் பண்ணணும்னு ஆசை, ஆனால் உன்னுடைய இப்போ இடத்த நான் பிடுங்க விரும்புடா மணி அப்படின்னு சொல்லுவார். அந்த மனசு இருக்கு பாருங்க. இப்பெல்லாம் எவனோட இடத்த உட்காந்துக்கிட்டு இருக்கவங்களே சீட்டில் வந்து எவன் பிடுங்கிறதுன்னு பிடிங்கிட்டு இருக்கான். உட்காந்துட்டு எழுந்திருச்சா, இப்போ ஒரு உதாரணம் என் பக்கத்தில் டிபி கஜேந்திரன் உட்காந்துருந்தார். அவர் மேடையை விட்டு வரங்க போறாருன்னு முரளிதர் வந்து உடனே அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டார். அது முரளிதரோட நல்ல பண்பு. அது என்கிட்ட வந்து பேசணுங்கிறது அருங்கவாய்கள் வந்தார். சில பேர் இடம் கிடைச்சா எழுந்திருக்கவே மாட்டேங்கிறான், அத மாதிரி உலகம். ஆனா அதுல பிஆர்ஓ மணிக்காக அதை வந்து நான் உன்னோட தட்டி பறிக்க மாட்டேன்டான்னு அவர் சொல்றது இன்னும் என்னுடைய நெஞ்சத்தில் நீங்காம இருக்கு. அந்த அளவுக்கு அவர் நல்ல ஒரு அன்பான மனிதர், பண்பான மனிதர். அந்த பண்பு தான் மனிதன் சேர்த்து வச்ச சொத்து. சார்லி சொன்ன மாதிரி எல்லா பதிவை விட அதுதான் அந்த கிளாமர் டைரியில அவருடைய இறை நம்பிக்கை வெளிப்பட்டது பாருங்க. இந்த சினிமா உலகத்துல ஒரு ஸ்டார் இன்னைக்கு பெரிய இடத்துல இருப்பான், நாளைக்கு கீழே போவான். வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம். எந்த யாருமே மார்க்கெட் யாரோட மார்க்கெட்டுமே எப்பயுமே உச்சாணி கொம்புல இருக்குன்னு யாராலையுமே உறுதிட்டு சொல்ல முடியாது. அதெல்லாம் எல்லாமே இறைவன் கையில. எல்லாமே அந்த ஸ்டார் தான் மெயின். அந்த வானத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் தான் மெயின். அந்த 27 நட்சத்திரத்தை மீறி உலகத்துல எதுவுமே இல்லை. அந்த 27 நட்சத்திரத்தை வைத்துத்தான் மனிதனோட வாழ்க்கையை சுத்திக்கிட்டு இருக்கு. 9 கிரகங்களை வச்சுதான் வாழ்க்கை சுத்துது. அதனாலதான் அந்த கிளாமர் டைரியில் நட்சத்திரங்களை நம்பாமல், சினிமா நட்சத்திரம் இன்னைக்கு சில நட்சத்திரம் மார்க்கெட்ல இருப்பாங்க, நாளைக்கு அந்த நட்சத்திரம் மாறி போயிடும். நட்சத்திரங்கள் இருப்பார்கள், அவருடைய மவுசு. மனிதனின் திறமை என்பது வைரம் மாதிரி. அந்த வைரம் கூட ஜொலிக்கணும், அதுல நேரம் அது மேல ஒளி படணும். அந்த ஒளி பட்டா மட்டும்தான் வைரம் ஜொலிக்கும். அந்த ஒளி தான் நல்ல நேரம், நல்ல காலம், நல்ல தருணம். அந்த ஒளி பட்டால் கலைஞர்கள் ஜொலிக்கிறார்கள், பரிணமிக்கிறார்கள். இல்லைன்னா அந்த உடனே அந்த நடிகர் அவர்களுக்கு திறமை இல்லைன்னு கருதக்கூடாது. அந்த மனிதர்கள் எல்லா நடிகர்களும், நட்சத்திரங்களும், எல்லா தயாரிப்பாளர்களும், எல்லா இயக்குநர்களும், எல்லா கலைஞர்களுமே, எல்லா பத்திரிகையாளர்களுமே, எல்லாருக்குமே திறமைகள் இருக்கின்றது. அந்த திறமைக்கு இறைவனோட நல்ல நேரம் மட்டும்தான் அது ஷைன் பண்ணுது. இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது நட்சத்திரங்கள் மார்க்கெட்ல இருக்கிறாங்கன்னு அவங்களோட படத்தை மட்டுமே இந்த கிளாமர் டேல போடாம, அவர் எப்படி இறைவனுடைய இறை நம்பிக்கை இருந்த காரணத்தால் அந்த இறைவன் பிடித்த அந்த இஷ்ட தெய்வங்களை போட்டு 4 நட்சத்திரம்லாம் பார்க்கக்கூடிய ஒரு டைரியாக, சும்மா கிளாமர் டைரினா கிளாமரா 4 நடிகையுடைய போட்டோவை போட்டு அதை பெரட்டி பார்க்கக்கூடியது இல்லாம அவருடைய இறை நம்பிக்கை இருந்த காரணத்தால் தான் அவர் வாழ்க்கையில் அவர் சம்பாதித்து வைத்த அந்த இறை நம்பிக்கை, அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். அவர் வந்து அவருடைய இடத்தை தமிழ் திரையுலகத்தில் எந்த பிஆர்ஓக்களும் இன்றைக்கு நிரப்ப முடியாது. சொன்னாங்க பிஆர்ஓலாம் அன்னைக்கு உண்மையிலே வாங்கின சம்பளம்லாம் கருமாரி பேசினா சொன்னாங்க. உண்மை, ரொம்ப சாதாரண சம்பளம். இன்னைக்கெல்லாம் சினிமா, இன்னைக்கு சில பிஆர்ஓக்கள் குறை சொல்ல, அவங்களாம் ஸ்டார் ரேஞ்சுக்கு போயிட்டாங்க, ஸ்டார் பிஆர்ஓக்கள். ஆனா அன்னைக்கு இருக்கக்கூடிய பிஆர்ஓக்கள், ஸ்டார் பிஆர்ஓக்கள் என்பதை விட நான் என்ன சொல்ல, ஸ்டாருக்கு இருக்கக்கூடிய அவர்கள் வந்து அவர்களுக்கு இறைவன் கொடுத்த வாய்ப்பு, அவங்க மேல போயிட்டாங்க. ஆனா இவங்கெல்லாம் மேல போறதுக்கு வாய்ப்பையே உருவாக்கிக்க விரும்பலையா, இல்ல அவங்களுடைய இயல்பான சுபாவத்தில் இதுவே நமக்கு போறோம்னு நினைச்சாங்களா தெரியல. அந்த அவரோட நெத்தியில பார்த்தா எப்பயும் இந்த பட்டையும் குங்குமம் இருக்குன்னா, அந்த குங்குமம் என்பது அது வந்து இன்னைக்கு இறைவனடி சேர்ந்து அவர் ஆகிவிட்டார் சங்கமம். அந்த நெத்தியில் இருக்கக்கூடிய குங்குமம் அது அமைதியின் சங்கமம். அது மட்டுமே எனக்கு தெரியுது. அவர் பெரிய சொத்து செத்தரசு இல்லை. இவரை மாதிரி எளிமையாவே சினிமா உலகத்தில் இருந்து எவ்வளவோ பேர், பல தயாரிப்பாளர்கள், பல பத்திரிகையாளர், நேர்மையான பத்திரிகையாளர் இன்னும் உயரவே இல்லை, அப்படியே இருந்துட்டு இருக்காங்க. அதையும் நான் பார்க்கிறேன். சில பத்திரிகையாளர் மேல போனா சில பத்திரிகை இன்னைக்கு அப்படியே அதே நிலைமை, அதே நிலைமை. அதனால அவர் வாழ்ந்த வாழ்க்கை 1000 படங்களுக்கு மேல் பணியாற்றி ஒரு அற்புதமான இடத்தை ஒரு பிஆர்ஓக்களுடைய வரலாற்றிலே அவர் ஒரு தனி நட்சத்திரம், ஒரு துருவ நட்சத்திரம். பிஆர்ஓக்களின் வரலாற்றில் அவர் ஒரு துருவ நட்சத்திரம். அப்படிப்பட்ட அந்த மாமனிதருக்கு யாரை பத்தியோ போய் பேசுறதெல்லாம் விட, உண்மையில அவருக்கு மேல என் மனசுல என்ன இருந்ததோ அதை மட்டுமே சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர், அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அவருடைய இழப்பு அவருடைய இல்லத்தாருக்கு மட்டுமல்ல திரையுலகத்துக்கு ஒரு இழப்பு. அந்த இழப்பு ஈடு செய்ய முடியாது என்பதை செய்து நிறைவு செய்தேன்.